அதாவது வலி தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்கள் வருவதற்கும், நினைவுகள் வருவதற்கும் கடந்த காலத்தை பற்றி கடந்த காலங்களில் வந்து நிறைய செஞ்சுருப்பீங்க. ஆனால் கடந்த காலத்தை பற்றி எனக்கு எதுவுமே நினைவுக்கே வரமாட்டேங்குது. நான் சின்ன வயசில் என்ன பண்ணேன், அது எதுவுமே எனக்கு நினைவுக்கே வரமாட்டேங்குது அப்படின்னா, காரணம் என்னென்னா, நீங்கள் நிகழ்காலத்தில் சோம்பேறியாக இருக்கிறீர்கள் என்று பொருள். நிகழ்காலத்தில் நீங்கள் உழைப்பவராக இருக்கின்ற உங்கள் உடலில் வலி இருக்க வேண்டும். அப்போ தான் வந்து கடந்த காலத்தை பற்றின நினைவு கூட உங்களுக்கு வரும். நினப்பு கூட கடந்த காலத்தில் உங்கள் நண்பர்கள், உங்கள் சின்ன வயசில் உங்களுடைய நண்பர்கள், நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அதெல்லாம் நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். அப்படின்னா நிகழ்காலத்தில் நீங்கள் உழைப்பவராக இருக்க வேண்டும். உங்கள் உடலில் வலி இருக்க வேண்டும். அப்போ தான் கடந்த காலத்தில் உள்ள சம்பவங்கள் கூட உங்களுக்கு நினைவுக்கு வரும். நீங்கள் நிகழ்காலத்தில் சோம்பேறியாக இருந்தால் தூக்கத்தில் கூட உங்களுக்கு கனவே வராது. தூக்கத்தில் கனவே இல்லாத தூக்கம்லாம் சொல்லுவாங்களே, அதை விட கனவுகள் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா தூங்குறீங்க, ஒரு அழகான கனவுகள் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன வயசில் ஏதோ நீங்கள் சந்தித்த நண்பர்கள் அவங்கெல்லாம் உங்கள் கனவில் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அழகான கனவு, கெட்ட கனவுகள் வரக்கூடாது, நல்ல கனவுகள் வரணும். அதனால் வந்து நீங்கள் தூக்கமே, அதாவது எந்தவித நீங்கள் வந்து சோம்பேறியாக இருக்கீங்க, உங்கள் உடம்புல வலியே இல்லை, உழைப்பினால் ஏற்படுகிற வலி உங்கள் உடம்புல இல்லவே இல்லை, நீங்கள் உழைக்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள், சிந்தனைகள் எதுவுமே அதிகமாக வராது. நல்ல நினைவுகள் வராது. நல்ல நினைவுகள் வரணும், நல்ல எண்ணங்கள் வரணும், நல்ல கனவுகள் வரணுன்னா நீங்கள் நல்லா உழைக்கணும். உடலில் உழைப்பினால் ஏற்பட்ட வலி இருக்கணும். அப்போ தான் கடந்த காலத்தை பற்றிய நல்ல நினைவுகள் உங்களுக்கு வரும். கடந்த காலத்தை பற்றி சின்ன வயசில் செஞ்ச நல்ல நினைவுகள் உங்களுக்கு வரும். சின்ன வயசை பற்றிய நினைவுகள்லாம் இருக்குல்ல, சின்ன வயசில் நீங்கள் செய்த நினைவுகள்லாம் நல்ல நினைவுகளாக வரும், உங்களுக்கு வரும். சின்ன வயசில் நீங்கள் கெட்டதும் செஞ்சுருப்பீங்க. அது எப்போ கெட்டதுக்கு, சின்ன வயசில் செஞ்ச கெட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு நினைவுக்கு வருதுன்னா உங்கள் உடம்புல வலி இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் சோம்பேறியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட கட்டுப்பாடு இல்லை, உணவில் கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்று பொருள் உங்களுக்கு. அதனால் வந்து உடம்பில் ஒரு உணவில் கட்டுப்பாடு இருக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து உழைப்பவராக இருக்கணும். உழைப்பினால் ஏற்படுகிற வலி உங்கள் உடம்பில் இருக்கணும். அந்த வலி தான் நல்ல சிந்தனைகள் நிகழ்காலத்தில் ஏற்படுவதற்கும் கடந்த காலத்தை பற்றிய நல்ல நினைவுகள் உங்களுக்கு வருவதற்கும் காரணமாக இருக்கிறது. அதனால் உடம்பில் வலியே இல்லை அப்படின்னா, சோம்பேறியாக இருக்கீங்கன்னா, கடந்த காலத்தை பற்றியும் உங்களுக்கே தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் நடந்த கடந்த காலத்தை பற்றியே உங்களுக்கு தெரியாது. அதுமாதிரி நிகழ்காலத்தில் என்ன நடக்குதுங்கிறதும் உங்களுக்கு தெரியாது, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறதும் தெரியாது. எதுவுமே தெரியாத ஒருவராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். எதுவுமே பேசவே, உங்களுக்கு நல்ல விஷயங்களை பேசவே மாட்டீங்க, பேச்சே வராது. உடம்பில் வலி இருந்தால் தான் பேச்சே வரும், நல்ல பேச்சு வரும். நல்ல பேச்சு வரணுன்னா உடம்பில் உழைப்பினால் ஏற்படுகிற அந்த வலி இருக்கணும் உடம்பில். அப்போ தான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை பேசணுங்கிற ஆர்வம் வரும். நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல சிந்தனைகள் வரும், நல்ல நினைவுகள் வரும். அதனால் கடந்த காலத்தை பற்றின நினைவுகள் எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குது. சின்ன வயசில் நான் என்ன பண்ணேன், ஒவ்வொருத்தரும் அவங்க சின்ன வயசில் பெரிய சில ஆட்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன விஷயங்களையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சில ஆட்கள் வந்து கடந்த காலத்தில் செஞ்ச சின்ன விஷயங்களையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒருத்தர் கேள்வி கேட்டாங்களாம், இவங்க அந்த பதிலை சொன்னாங்களாம். அப்போ அவங்க முகபாவம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் நினைவுபடுத்தி சொல்கிறதுக்கு காரணம், அவர்கள் வலியால் வாழ்கிறார்கள். உடலில் வலி இருக்குது, அந்த அளவுக்கு வலி இருக்குது. அவங்க உழைப்பினால் கடினமான உழைப்பாளிகளாக அவர்கள் இருக்கலாம். உழைப்பினால் ஏற்படுகிற வலி அவர்கள் உடலில் ஏராளமாக இருக்கிறது. அதனால தான் அவங்களுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் நினைவுபடுத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் நிறைய பேசணும் அப்படின்னா, உங்களுக்கு கடந்த காலத்தில் நடந்த, உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்லாம் உங்கள் நினைவுகளுக்கு வரணும். அப்போ தான் நீங்கள் நிறைய பேச முடியும். நல்ல விஷயங்கள் நினைவுக்கு வரணும். அப்போ தான் நீங்கள் நிறைய பேச முடியும். அப்போ அதுக்கு என்ன தேவைன்னா, நிகழ்காலத்தில் நீங்கள் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. உங்கள் உடலில் வலி இருக்க வேண்டும். உடற்பயிற்சி செய்யுங்கள். முதற்கண் உடற்பயிற்சி, நல்ல நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, அப்புறம் உழைப்பு, உடல் உழைப்பு. இப்படி உடலில் வலி இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்கும்போது உடல் வலியோடு தூங்க வேண்டும். தூக்கத்தின் போது உடல் வலி உங்கள் உடலை விட்டு பிரிந்து விலகும், உடல் வலி குறையும். அப்படி எந்திக்கும் போது புத்துணர்ச்சி எந்திக்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் உங்கள் உடம்புல வலி ஏற்படும் போது தான் கடந்த காலத்தை பற்றிய நினைவுகள் உங்கள் கண் முன்னாடி வரும். அதை பற்றி நீங்கள் பேசுவீங்க. நிறைய நிகழ்காலத்தில் நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு வரும். உடம்புல வலி இருந்தால் தான் பேசுகிற திறன் அதிகரிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உழைப்பினால் ஏற்படுகிற ஒரு வலி உடம்பில் இருந்தால் மட்டும்தான்
அப்போ நிறைய பேசுகின்ற திறனே உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் வந்து நிறைய பேசணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிகழ்காலத்தில் நீங்கள் சோம்பேறியாக இருக்காதீர்கள். கடந்த காலத்தை பற்றிய நினைவுகள்லாம் உங்களுக்கு வரணும், மலரும் நினைவுகளாக வரணும். இளமை காலத்தில் நீங்கள் செய்த நிறைய செயல்கள், சுவாரஸ்யமான சம்பவங்கள் உங்கள் கண்முன் வர வேண்டுமென்றால் நீங்கள் வந்து நிகழ்காலத்தில் உழைப்பாளியாக இருக்க வேண்டும். அப்போ தான் அது உங்கள் கண் முன்னாடி வரும். இல்லைனா உங்களை பற்றியே நீங்களே தெரிஞ்சிக்க முடியாது. மற்றவங்களுக்கும் தெரிவிக்க முடியாது, மற்றவங்ககிட்டையும் பேச முடியாது. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா உடலில் வலியை உங்களால் தாங்கிக்க முடியாது. ஒரு சின்னதாக நடந்தால் கூட உங்களால் நடக்கவே முடியாது, உடல் உழைக்கவே முடியாது. மலிவான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல வலியவே நீங்கள் விரும்ப மாட்டீங்க. வலி உள்ள அந்த வாழ்க்கையை விரும்ப மாட்டீங்க. அதனால் வந்து உடலில் வலியை ஏற்படுத்த வேண்டுமென்றால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் தினமும் 1 மணி நேரம் நீங்கள் விளையாடுவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். அது மாதிரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, விளையாடுவதற்கு தினமும் 1 மணி நேரம் ஒதுக்க வேண்டும். ஒரு அரை மணி நேரம் நடைபயிற்சி செய்ய வேண்டும். அப்புறம் வந்து அல்லது ஓட்டப்பயிற்சி நடையும் ஓட்டமுமாக இருக்கணும். ஓட்டமும் நடையுமாக ஒரு பயிற்சி செய்ய வேண்டும். 1 மணி நேரம் விளையாடணும், ஒரு அரை மணி நேரம் ஓட்டமும் நடையுமாக ஒரு பயிற்சி. தனியாக நடக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று நல்லா பளுவை தூக்கி உடற்பயிற்சி செய்கிற அந்த பயிற்சியும் செய்யணும், யோகாசன பயிற்சியும் செய்யணும். இப்படி வந்து கலந்து ஒரு பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். அப்போ தான் வந்து உடம்பில் வலி என்பது ஏற்படும். இப்படி ஒரு 3 விதமான அதாவது நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, அப்புறம் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று எடையை தூக்கி பயிற்சி செய்கிற அந்த உடற்பயிற்சி, அப்புறமா 1 மணி நேரம் விளையாட்டு. இந்த பயிற்சியை செய்வதன் மூலம் உடம்புக்கு தேவையான ஒரு வலி என்பது அன்றைய வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கு உடம்புக்கு வலி தேவை. அதான் எரிபொருள். நீங்கள் இன்னைய வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உங்கள் உடம்புல எரிபொருள் என்ன அப்படின்னா வலி தான். அந்த வலியை தான் நீங்கள் வந்து எரிபொருளாக நினச்சி அதை நீங்கள் இன்றைய தினத்தை நீங்கள் பயணிக்கணும். ஒவ்வொரு நாளையும் நீங்கள் பயணிக்க வேண்டுமென்றால் உங்கள் உடம்புல வலி என்கிற எரிபொருள் தேவை. வலி என்கிற எரிபொருள் இல்லாமல் நீங்கள் இந்த ஒவ்வொரு தினத்தையும் கழிக்க நீங்கள் கடந்து செல்ல விரும்புகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களால் வந்து சரியான வழியில் பயணிக்கவே முடியாது. மலிவான வழிகளில் தான் பயணிக்க முடியும். அதனால் வந்து உடலில் வலி தேவை. அதுதான் வந்து மூலதனம், அதுதான் எரிபொருள். அதை நீங்கள் எளிதாக பெற வேண்டும். ஒரு அரை மணி நேரம் நீச்சல் அடித்து குளிக்கிறது, 1 மணி நேரம் விளையாடுவது, அப்புறம் வந்து நடப்பது, அரை மணி நேரம் நடக்கிறது, ஓட்டமும் நடையுமாக ஒரு அரை மணி நேரம், அப்புறம் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று ஒரு அரை மணி நேரம், அப்புறம் யோகாசனம் ஒரு 10 நிமிஷம். இப்படி உடல் உழைப்பிற்காகவே, உடற்பயிற்சிக்காகவே தினமும் 2 மணி நேரத்தை செலவிட்டால் தப்பே கிடையாது. அப்போ அதுதான் வந்து மீதமுள்ள நேரம். ஒவ்வொரு நாள்லேயும் நீங்கள் 12 மணி நேரம் முழிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் 2 மணி நேரத்தை உடலில் வலியை ஏற்படுத்துவதற்கான நடைமுறைகளில் நீங்கள் செலவழிக்க வேண்டும். விளையாடுவதற்கு 1 மணி நேரம், இந்த மாதிரி நடப்பதற்கும் ஓடுவதற்கும் உடற்பயிற்சி செய்வதற்கும், இப்படி உடம்புல வலியை ஏற்படுத்திட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அப்போ தான் நீங்கள் அன்றைய தினம் ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக வாழ முடியும். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தினமும் நீங்கள் இன்றைய தினத்தை சிறப்பாக மாற்றுங்கள். உங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை முழுதும் நான் சிறப்பாக வாழணும்னு நினைக்காதீங்க. இன்றைய தினத்தை நான் சிறப்பாக வாழ வேண்டும். இன்றைக்கி நான் சிறப்பாக வாழணும். நாளைய வாழ்க்கையை நாளைக்கு பார்த்துக்கலாம், அந்த கவலையை எடுத்துக்காதீங்க. நாளைக்கு நான் எப்படி வாழ போகிறேனோங்கிற கவலையை நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைய வாழ்க்கையை நீங்கள் நல்லா வாழ பாருங்கள். இன்றைக்கு உங்கள் முன்னாடி இருக்கிறது இன்றைய தினம்தான். இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிங்க. அப்புறம் தூங்குங்க, நல்லா தூங்கி முடித்த பிறகு நாளைய தினத்தை நாம் எப்படி வாழ்கிறதுன்னு நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா இன்றைய தினமே நமக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்குது, மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அதை செய்து முடித்தால் அதுதான் அதிசயம். இதை செஞ்சு முடிச்சிட்டோமா, இன்றைய தினத்தை நாம் சிறப்பாக செய்து விட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிசயப்படணும். அதனால் நம்ம ஒரு வாழ்க்கையவே சிறப்பாக வாழணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா அதற்கான ஒரே வழிமுறை இன்றைய தினத்தை மட்டும் இன்றைய தினத்தை வாழ்வதற்காக மட்டும் கவலைப்படுங்கள். இன்றைய தினத்தை நான் எப்படி வாழ வேண்டும் அதை பற்றி மட்டும் கவலைப்படுங்க. நாளை தினத்தை பற்றிலாம் இன்றைக்கி கவலைப்படாதீங்க, அதை நாளைக்கு பட்டுக்கலாம். நாளைக்கு சாப்பிட வேண்டியது நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி சாப்பிட்றது தான் இன்றைக்கி சாப்பிட முடியும். நாளைக்கு சேர்த்து இன்றைக்கி நம்ம சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அப்புறம் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா உணவுகளையும் ஒரே நாளில் திங்க முடியுமா? திங்க முடியாது. அப்போது இன்றைக்கி உங்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் நீங்கள் சாப்பிட முடியும்.
நாளைக்கு என்ன தேவைங்கிறத நாளைக்கு தான் நீங்கள் சாப்பிட முடியும். அது மாதிரி நாளைய வாழ்க்கை சிறப்பாக வாழ்வதற்கு இன்றைக்கே கவலைப்படாதீங்க. ஏன்னா இன்றைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு அது பற்றி இன்றைக்கி கவலைப்படுறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது. ஏன்னா பயந்து பயபக்தியோட பாதுகாப்பாக பார்த்து வாழ வேண்டியிருக்கு. பார்த்து ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் செலவழிக்க வேண்டியிருக்கு. இப்படி ஒவ்வொரு நிமிடத்தையும் சிறப்பாக கழிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அப்போ தான் ஒரு நாளுங்கிறதே பொறுப்பாக நம்ம இந்த நாளை கடந்து வந்திருக்கிறோம். இன்றைய தினத்தை நாம் பொறுப்பாக கடந்து வந்திருக்கிறோம். ஒரு தரமான வழிகளில் தகுதியான செயல்கள் மூலமாக நாம் இன்றைய தினத்தை கடந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு ஏற்படணும். அதனால் நீங்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் இன்றைய வாழ்க்கைக்கு நாளைக்கு நீங்கள் உயிரோடு இருப்பீங்க அப்படி நான் சொல்ல வரல. இன்றைய தினம் உங்கள் கையில். ஏன்னா இன்றைய ஒரு நாள் வாழ்க்கையே அவ்வளோ பெரிய சுமை, அவ்வளோ பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை சிறப்பாக செய்யுங்க. இந்த அனுபவம் தான் நாளைக்குள்ள வாழ்க்கையை உங்களுக்கு சிறப்பாக வாழ்வதற்கு உதவி செய்யும்.